ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் லால்பேட்டை எலக்ட்ரிஷியன் அண்ட் ப்ளம்பர் அப்துல் ரஹ்மான். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வந்து இந்த சைட்டில் நம்ம வந்து ப்ளம்பிங் வேலையை பற்றி தான் சொல்ல போகிறேன் நான். இதில் வந்து நம்ம வந்து ஆல்ட்ரேஷன் ஒர்க். இது வந்து ப்ளம்பிங் வந்து ஆல்ரெடி ஹாலில் வந்து ஒரு பார்ட்டிஷன் எடுத்துகிட்டு அதில் நம்ம காமன் பாத்ரூம் ரெடி பண்ணுறோம். இதில் வந்து 3 லைன் கட்டிருக்காங்க. ஹாட் வாட்டர் லைன் ஒன்று, நல்ல தண்ணி பள்ளியாசல் வாட்டர் தண்ணி ஒன்று, டேங்கு தண்ணி ஒன்று, மொத்தம் 3 லைன் கொடுத்துருக்கோம். இதில் வந்து சந்து சைடு இல்லை, அதனால் வந்து தரையிலேயே நம்ம பைப் போட்டு அவுட்டரில் வந்து 4 இன்ச்சு 2.5 எல்லாமே ரெடி பண்ணி நம்ம தரையிலே உடச்சி எடுத்துகிட்டு போகிறோம். இதில் வந்து நம்ம வந்து ஃபுல்லாக ஒரு 2 பாத்ரூம் வருது. இதில் 2 பாத்ரூமும் வந்து நம்ம மார்க் பண்ணி நம்ம காடி எடுத்து பைப் லைன் போகிறது ஃபுல்லாக நம்ம இதில் அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கடைசி வரைக்கும் பாருங்கள். இதில் நம்ம எலக்ட்ரிக்கல் ஒர்க்கும் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். எல்லாமே வந்து நம்ம இதில் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன், பாருங்கள். இதுபோல் நிறைய சைட்டுகள் நம்ம வேலை பார்த்து கொடுத்துட்ருக்கோம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இதில் வந்து நம்ம வந்து தரையிலேருந்து 3 அடி ஹைட்டில் வந்து நம்ம வந்து ஸ்டார்டிங் வந்து 3 அடி ஹைட்டில் வந்து நம்ம வந்து பைப் லைன்லாம் கொடுத்துருவோம். ஏன்னா இவங்க வந்து தரையை வந்து நம்ம வந்து 4 இன்ச்சு எல்லாமே வந்து ஃபினிஷிங் சைடில் வந்து 20, 22, 25 இன்ச்சில் வந்து இன்ச்சில் வந்து நம்ம வந்து கரெக்டாக பைப் லைன் வந்துடும். இப்போ நிறையா இடத்துல வந்து கொஞ்சம் ஹைட்டாகவும் பைப் லைன் கேட்குறாங்க கஸ்டமரே. ஏன்னா ரொம்ப குனிஞ்சு இது பண்ணாமல் நின்றுக்கிட்டே வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுற மாதிரி, இங்கே உழவு செய்கிறதுக்கும் குளிக்கிறதுக்கும் டேரெக்டாக வந்து நம்ம வந்து 3 அடி வச்சுட்டா கரெக்டாக அதுக்கு அந்தமாரி ஃபைனல் ஒர்க் வரும்போது 25 இன்ச்சில் வந்து நம்ம வந்து பைப் லைன்லாம் வந்து வந்துடும். இதில் வந்து அட்டாச் வெஸ்டர்னும் வருது, வெஸ்டர்ன் டாய்லெட்டு ப்ளஸ்ஸு நம்ம வந்து ஷவருக்காக வந்து சிங்கிள் ஷவரு போட்டிருக்கோம். இந்த சைட்டில் வந்து எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு ப்ளம்பிங் ஒர்க்கு 2மே பண்ணி கொடுத்துட்டோம். 2 பாத்ரூமும் நம்ம வந்து இதில் வந்து நான் பைப் லைன் போட்டிருப்பேன், நீங்கள் பாருங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இது போல் நிறைய சைட்டுகள் நிறைய வீடியோகள் நான் போட்டுட்ருக்கோம். இந்த இதெல்லாம் பிவிசி தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். பிவிசி ஹாட் வாட்டருக்கு மட்டும் சிபிசி யூஸ் போட்டுட்டு நார்மல் வாட்டருக்கு நம்ம பிவிசியே போட்டிருக்கோம். ஃப்யூச்சரில் வந்து நம்ம வந்து பிபிஆர் அதுக்கப்புறம் யூபிஎஸ்சி சிபிஎஸ்சி வந்து நம்ம ஃபுல்லாகவே நம்ம பண்ணுறோம். இப்போ வந்து கஸ்டமர் வந்து கொஞ்சம் காஸ்ட்டு வாய்ஸாக கம்மியாக பண்ணணும்னு சொல்கிறதுக்காக நம்ம பிவிசி யூஸ் பண்ணுறோம். பிவிசியை நல்லா குவாலிட்டியான ஃபினாலக்ஸ் பைப் போட்டு நம்ம வந்து பிராஸ் பிராஸ் டீ தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். 1/4 அரை பிராஸு அந்த இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம். ஜிஏ நம்ம யூஸ் பண்ணதே கிடையாது, யூஸ் பண்ணவும் மாட்டோம். ஏன்னா ஜிஏ வந்து ஃப்யூச்சரில் வந்து நிறைய அடப்புகள் வருது. அதனால் ஜிஏ வந்து நம்ம சில பேர் ஜிஏ போட்டு த்ரெட்டு போட்டு ஏற்றி பண்ணுவாங்க. நம்ம ஜிஏ போட்டோம்னா ஜிஏ வந்து ஃப்யூச்சரில் ஒரு 5-6 வருஷம் இல்லை 10 வருஷம் கழித்து வந்து ஜிஏவில் வந்து அந்த எல்போ இந்த இதில் வந்து அந்த தண்ணி போய் அது வந்து பூத்து போய் நல்லா அடப்பு வந்துடுது, ஃபுல்லாக அடைச்சிக்குது. அது ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது. அதனால் பிராஸ்லேயே நம்ம வந்து டீ எல்லாமே பிராஸ் யூஸ் பண்ணுறோம். ஹாட் வாட்டருக்கு மட்டும் நம்ம வந்து பிவிசி செட் ஆகாதனால அது மட்டும் சிபிசி யூஸ் பண்ணிக்கிறோம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இது போல் நிறைய சைட்டுகள் நிறைய வேலை பார்த்து கொடுத்துட்ருக்கோம். நிறைய சைட்டுகள் வந்து குட் ரிவ்யூக்கெலாம் வந்துட்டுருக்கு. தொடர்ந்து சப்போர்ட்